அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெற இருக்கின்றது. அதற்காக விண்ணப்பிப்பதற்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம், அதோட தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகமானது எல்லோருக்கும் எப்போதும் கல்வி என்ற உன்னத நோக்கோடு ஆண்டிற்கு இருமுறை மாணவர் சேர்க்கையை நடத்துகின்றது. கேலண்டர் இயர் அட்மிஷன் ஆனது ஜனவரி மாதங்களிலும், அகாடமிக் இயர் அட்மிஷன் ஆனது ஜூன் ஜூலை மாதங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 2025-2026 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு விண்ணப்பிப்பதற்காகவும் அதை பற்றிய முழு தகவல்களை தெரிந்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட்டை ஓபன் பண்ணிக்கோங்க. www.tnou.ac.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி அதிகாரப்பூர்வ இணையதளம். இந்த இணையதளத்தில் தான் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கல்வி பயில விரும்பும் மாணவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்கேயே கொஞ்சம் நோட்டிபிகேஷன் போயிட்டு இருக்கு. இதுல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு, ஆன்லைன் அட்மிஷன் அகாடமிக் இயர் 2025-26. இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். அகாடமிக் இயர் 2025-26 ஆன்லைன் அட்மிஷன், புதிய விண்ணப்ப பதிவுக்கு இங்கே கிளிக் செய்யவும் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. நியூ அப்ளிகன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்காக ஆப்ஷன் இருக்கு. ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடியவங்க லாகின் பண்றதுக்காக எக்ஸிட்டிங் அப்ளிகன்ட் ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ண வேண்டும். அதாவது நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்டர் பண்ணி வெரிஃபை அண்ட் ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபியை என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணீங்கன்னா உங்க டேஷ்போர்டு ஓபன் ஆகும். அதுல உங்க அப்ளிகேஷன் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க தெரிந்து கொள்ளலாம். புது யூசரா இருக்கும்போது நியூ அப்ளிகன்ட் இந்த டேப்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் அகாடமிக் இயர் 2025-26. கிளிக் ஹியர் டு வியூ அகாடமிக் இயர் 2025-26 ப்ரோக்ராம் டீடைல்ஸ் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல முழு தகவல்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பிப்பதற்கான லிங்க் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட்ல நம்ம ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பார்ப்போம். அதாவது 2025-2026 கல்வியாண்டில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் என்னென்ன ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படிங்கறத பார்ப்போம். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி PDF ஃபார்மேட்ல ஒரு ஃபைல் ஒன்று ஓபன் ஆகும். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இந்த பல்கலைக்கழகமானது UGC அங்கீகாரம் பெற்றதாகும். NAAC கிரேட் A+ அங்கீகாரம் பெற்ற பல்கலைக்கழகமாகும். ப்ரோக்ராம் ஆஃபர்ஸ் ஃபார் அகாடமிக் இயர் 2025 அட்மிஷன். UG ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா 11 வகையான UG ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. BBA, BA தமிழ், BA சோசியாலஜி, BA எக்கனாமிக்ஸ், BA ஹிஸ்டரி, BA இங்கிலீஷ், BA பொலிட்டிக்கல் சயின்ஸ், BCom, BCA, BSc மேத்ஸ், BCA இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் UG ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. இதுல தமிழ் மீடியம் இருக்கு, இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, செமஸ்டர் பேட்டர்ன் இருக்கு, நான் செமஸ்டர் பேட்டர்ன் இருக்கு, எல்லாமே இங்க கொடுத்திருக்காங்க. அப்புறமா PG ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா 11 வகையான PG ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. MA தமிழ், MA பொலிட்டிக்கல் சயின்ஸ், MA சோசியாலஜி, MA ஹிஸ்டரி, MA இங்கிலீஷ், MA கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், MCom, MSW, MBA, MSc சைக்காலஜி, MSc மேத்ஸ் போன்ற PG ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அடுத்ததாக அட்வான்ஸ்டு வெகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. UG சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அகாடமிக் இயர், PG சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அகாடமிக் இயர். UG சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா BSc கெமிஸ்ட்ரி, BSc பாட்டனி, BSc பிசிக்ஸ், BSc சுவாலஜி, அதே மாதிரி MSc சுவாலஜி, MSc பிசிக்ஸ், MSc பாட்டனி, MSc ஜியோகிராஃபி போன்ற போஸ்ட் கிராஜுவேட் சயின்ஸ் ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அப்புறமா டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் பாத்தீங்கன்னா ஆர்காலஜி அண்ட் எபிகிராஃபி, வேர்ல்ட் டூரிசம் அண்ட் டூர் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், ஜர்னலிசம், நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் எஜுகேஷன், மீடியா ஆர்ட்ஸ், ஹியூமன் ரைட்ஸ், இன்டர்நேஷனல் ரிலேஷன், ரிசர்ச் அண்ட் மெத்தடாலஜி ஆகிய டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்றாங்க. அப்புறமா வெகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ் இருக்கு, ஷார்ட் டேர்ம் கோர்சஸ், இவ்வாறு ஏகப்பட்ட கோர்சஸ் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் ஆஃபர் பண்றாங்க. மாணவர்கள் உங்களுக்கு விருப்பமான கோர்ஸை நீங்க செலக்ட் பண்ணி படிக்கலாம். இதற்கு ஒவ்வொன்றுக்குமே கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இந்த மாதிரி தான் கல்வி தகுதிகள் இருக்கும். அதாவது UG ப்ரோக்ராம்ஸுக்கு எல்லாமே 12ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ், வெகேஷனல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ், சர்டிபிகேட் ப்ரோக்ராம்ஸ், ஷார்ட் டேர்ம் கோர்சஸ் இதற்கெல்லாமே 10ஆம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும். கீழே இதற்கான ரீஜனல் சென்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட ரீஜனல் சென்டர்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. சென்னை, மதுரை, கோயம்புத்தூர், மயிலாடுதுறை, விழுப்புரம், தர்மபுரி, திருநெல்வேலி, சேலம்,
திருச்சி, நீலகிரி, திருவண்ணாமலை, சிவகங்கை ஆகிய இடங்கள்ல தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட ரீஜனல் சென்டர்ஸ் இருக்கு. அதற்கான முகவரி விவரங்களுமே கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் தேவை என்றால் தொடர்பு கொண்டு தெரிந்து கொள்ளலாம். ஹெல்ப் டெஸ்க் சென்னை ஹெட் குவார்டர்ஸ் தொலைபேசி எண்கள் இருக்கு. அட்மிஷன் டீடைல்ஸ்க்காக தொலைபேசி எண்கள் கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக ஒரு ப்ராஸ்பெக்டஸ் கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் விளக்க கையேடு யூஜி, பிஜி அண்ட் ஆல் டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ்க்கான விளக்க கையேடு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்லே ஒரு வாழ்த்துறை கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல எல்லோருக்கும் எப்போதும் உயர்கல்வி என்ற லட்சியத்தோடு செயல்படும் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் இந்தியாவில் உள்ள திறந்தநிலை பல்கலைக்கழகங்களில் சிறப்பிடம் பெற்றுள்ளது. உலகம் முழுவதும் தொலைநிலை கல்வி வாயிலாக உயர்கல்வி பெறுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சி, கற்றல் கற்பித்தல் நுட்பத்தில் ஏற்பட்டுள்ள மறுமலர்ச்சியினால் அனைத்து கல்வி புலன்களிலும் தரமான திறன் அடிப்படையிலான உயர்கல்வி சாத்தியமாகியுள்ளது. அடுத்ததாக தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டி ஃபெசிலிட்டி டீடைல்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. ஃபெசிலிட்டி சேர்பர்சன், ஹெட் ஆஃப் த டிவிஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு ஓபன் யூனிவர்சிட்டியோட விஷன், மிஷன் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. அட்மிஷன் ப்ராசஸ் இருக்கு. கேலண்டர் இயர் அட்மிஷன் எப்போது ஆரம்பிக்கும், அகாடமிக் இயர் அட்மிஷன் எப்போது ஆரம்பிக்கும் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் விண்ணப்ப படிவம் எவ்வாறு சப்மிட் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு விண்ணப்ப படிவத்தில் அப்லோட் பண்ண வேண்டிய சான்றிதழ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. பிஜி ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன சான்றிதழ் தேவை, யூஜி ப்ரோக்ராம்ஸ்க்கு என்னென்ன சான்றிதழ் தேவை அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிபிகேட் ஃபார் யூஜி அட்மிஷன், 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் அல்லது 3 வருட டிப்ளமோ சர்டிபிகேட் அல்லது 2 வருட ஐடிஐ சர்டிபிகேட் பெற்றவர்கள் யூஜி ப்ரோக்ராமுக்காக விண்ணப்பிக்கலாம். அதன் பிறகு ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இவை எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி விண்ணப்ப படிவத்துடன் அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா பிஜி ப்ரோக்ராம்ஸ்க்காக விண்ணப்பிக்கக்கூடியவங்க செல்ஃப் அட்டஸ்டட் காப்பி ஆஃப் சர்டிபிகேட் ஃபார் பிஜி அட்மிஷன், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், 3 இயர் டிப்ளமோ சர்டிபிகேட், 2 இயர் ஐடிஐ சர்டிபிகேட், அப்புறமா 3 இயர் டிகிரி சர்டிபிகேட் ஃப்ரம் த ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி, ஆதார் கார்டு காப்பி, கம்யூனிட்டி சர்டிபிகேட், பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இவை எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா மோட் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் ஃபீ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ராசஸிங் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் அலாட்மெண்ட் ஆஃப் என்ரோல்மெண்ட் நம்பர், இஷ்யூ ஆஃப் ஐடென்டிட்டி கார்டு, இஷ்யூ ஆஃப் டூப்ளிகேட் ஐடென்டிட்டி கார்டு, செகண்ட் அண்ட் தேர்ட் இயர் ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அப்புறம் ஸ்டூடெண்ட் சர்வீஸ் ஃபீ டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆதார் கார்டு சேஞ்ச் ஆர் டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் ரூபாய் 100, போனஃபைட் சர்டிபிகேட் ஆர் ஃபீ ரெசிப்ட் ரூபாய் 250, எஃபெக்டிவ் பேப்பர் சேஞ்ச் ஆர் லாங்குவேஜ் அதற்கான கட்டணம் 500, நேம் சேஞ்ச் ஆஸ் பர் த கெஜெட்டஸ் ரூபாய் 2000 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. அப்புறம் டியூஷன் ஃபீஸ் கன்செஷன் டு த ஸ்டூடெண்ட் டீடைல் எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி முழு தகவல்களுமே இந்த ப்ராஸ்பெக்டஸ்ல கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. போஸ்ட் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதாவது ப்ரோக்ராம் கொடுத்திருக்காங்க, பேட்டர்ன், ப்ரோக்ராம் கோட், ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, மீடியம் கொடுத்திருக்காங்க, எம்பிஏ, ஃபினான்ஸ் ஆபரேஷன், மார்க்கெட்டிங், ஹியூமன் ரிசோர்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, செமஸ்டர் பேட்டர்ன். இதற்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 13,300, செகண்ட் இயர் ஃபீஸ் 12,600. அப்புறம் எம்ஏ ஹிஸ்டரி செமஸ்டர் பேட்டர்ன் ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் 5,100, செகண்ட் இயர் ஃபீஸ் 4,400. எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், எம்ஏ இங்கிலீஷ், மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க், எம்ஏ கிரிமினாலஜி அண்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எம்எஸ்சி சைக்காலஜி, எம்ஏ சோசியாலஜி இதற்கான பேட்டர்ன் ஃபீஸ் டீடைல் எல்லாமே இருக்கு. எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. இதற்கு எல்லாமே எலிஜிபிலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு முடித்து எனி பேச்சுலர் டிகிரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. அப்புறம் எம்ஏ தமிழ் கொடுத்திருக்காங்க. நான் செமஸ்டர் பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு, செகண்ட் இயர் ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. எலிஜிபிலிட்டி பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி வித் தமிழ் அண்டர் பார்ட் 1 ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. எம்காம் கொடுத்திருக்காங்க. செமஸ்டர் பேட்டர்ன், ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், செகண்ட் இயர் ஃபீஸ் இருக்கு. எலிஜிபிலிட்டி கிராஜுவேட் இன் காமர்ஸ், பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கார்ப்பரேட் செக்ரட்டரி இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிகிரி முடித்திருக்க வேண்டும். எம்எஸ்சி மேக்ஸ் செமஸ்டர் பேட்டர்ன், எலிஜிபிலிட்டி பிஎஸ்சி இன் மேத்தமெட்டிக்ஸ் ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், செகண்ட் இயர் ஃபீஸ் எல்லாமே இருக்கு. அதன் கூட அடிஷனலா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் இன்க்ளூட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரூபாய் 300, ப்ராசஸிங் போர்ட்டல் அண்ட் ஐசிடி ஃபெசிலிட்டி சார்ஜஸ் ரூபாய் 500 பிளஸ் அலுமினி சார்ஜ் ரூபாய் 500 அனைத்துமே அடிஷனலா செலுத்தப்பட வேண்டும். அப்புறமா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம்ஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. பிஏ இங்கிலீஷ், பிஏ ஹிஸ்டரி, பிஏ எக்கனாமிக்ஸ், பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ், பிஏ சோசியாலஜி, பிஏ தமிழ், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி மேக்ஸ், பிசிஏ, பிசிஏ லேட்டரல் என்ட்ரி இதற்கான ஃபீஸ் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு அல்லது எனி டிப்ளமோ ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் பாலிடெக்னிக் கல்லூரி. 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு அல்லது பாலிடெக்னிக் கோர்ஸ் முடித்தவர்கள் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராமில் சேரலாம். இதற்கான ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ், செகண்ட் இயர் ஃபீஸ், தேர்ட் இயர் ஃபீஸ், மீடியம் எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் புரிந்து கொள்ளலாம். டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் இருக்கு. டிப்ளமோ ப்ரோக்ராம் இன் ஆர்காலஜி அண்ட் எபிகிராஃபி,
டிப்ளமோ இன் வைல்டு லைஃப் டூரிசம். இதற்கான கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு வெற்றி அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி. டூரேஷன் மினிமம் 1 year, மேக்ஸிமம் 2 years கொடுத்திருக்காங்க. மீடியம் தமிழ், இங்கிலீஷ். அப்புறமா டிப்ளமோ இன் டூரிசம் அண்ட் டூரிசம் ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட், அதற்கான ஃபீஸ் எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க. அதற்கான கல்வி தகுதி எல்லாமே இருக்கு. டிப்ளமோ இன் ஜேர்னலிசம், டிப்ளமோ இன் மீடியா ஆர்ட், டிப்ளமோ இன் சிலம்பம், இதற்கான எலிஜிபிலிட்டி, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபீ டீடைல்ஸ், மீடியம் எல்லாமே கொடுத்திருக்காங்க. டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே மினிமம் 1 year, மேக்ஸிமம் 2 years. அப்புறமா அட்வான்ஸ்டு வெகேஷனல் ப்ரோக்ராம்ஸ் டீடைல்ஸ் கொடுத்திருக்காங்க. அட்வான்ஸ்டு டிப்ளமோ ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அட்வான்ஸ்டு வெகேஷனல் இன் டிப்ளமோ in general duty assistant, duration minimum 2 years, maximum 4 year. இதற்கான first year fees, second year fees, medium detail எல்லாமே இருக்கு. இந்த மாதிரி vocational diploma courses program detail இருக்கு. fees structures, medium, eligibility எல்லாமே தெளிவாக கொடுத்திருக்காங்க. என்னென்ன programs offer பண்றாங்க அப்படிங்கிற detail, அப்புறமா certificate program details எல்லாமே தெளிவா இருக்கு. மாணவர்கள் பார்த்து புரிந்து கொள்ளலாம். அடுத்து short term courses இருக்கு. short term courses எல்லாமே minimum 3 months, maximum 6 months. short term courses என்னன்னு பாத்தீங்கன்னா, short term course in logistics and supply chain management, short term course in tailoring and dress making, short term course in surface embellishment, short term course in road safety and first aid. இந்த மாதிரி short term courses எல்லாமே இருக்கு. இதற்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே கொடுத்திருக்காங்க. அடுத்ததாக இணையதளம் வழியாக விண்ணப்பிப்பதற்கு திருப்பி இந்த பேஜ்ல வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்திருக்காங்க. for completing submission of online application form, keep the following documents in soft or scanned copy readily available. applicant passport size color photo JPEG, JPG அல்லது PNG ஃபார்மட்ல 400 KB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்ளிகண்ட் சிக்னேச்சர் அதே மாதிரி 400 KB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்ளிகண்ட் ஆதார் கார்டு செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி JPEG அல்லது PDF ஃபார்மட்ல 400 KB குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். for certificate of education qualification self attested below documents required based on program category. அதாவது உங்களது program கேட்டகரிக்கு ஏற்றவாறு கீழ் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்கள் எல்லாமே செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். விண்ணப்ப படிவம் சமர்ப்பிப்பதற்காக proceed for online application form இந்த ஆப்ஷன்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி உங்க அப்ளிகேஷன் பேஜ் ஓபன் ஆகும். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆனது 4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட்ல பர்சனல் டீடைல்ஸ், அப்புறமா பேரண்ட் டீடைல்ஸ், அப்புறம் எஜுகேஷனல் டீடைல்ஸ், அப்புறமா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட். இந்த மாதிரி 4 ஸ்டெப்பா கொடுத்திருக்காங்க. பர்சனல் டீடைல்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல அகாடமிக் இயர் 2025-26 இங்க இருக்கு. அப்புறமா நேம் இன் பிளாக் லெட்டர், உங்க சான்றிதழ்களில் உள்ளவாறு உங்க நேம் பிளாக் லெட்டர்ல என்டர் பண்ணிக்கோங்க. நேம் as per ஆதார், ஸ்டூடெண்ட் நேம் இன் தமிழ், அப்புறம் டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க, நேஷனாலிட்டி, ரிலிஜன், கம்யூனல் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா காஸ்ட், சப்காஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மதர் டங், இமெயில் ஐடி என்டர் பண்ணிக்கோங்க. கான்டாக்ட் மொபைல் நம்பர் as per ஆதார், அல்டர்னேட் கான்டாக்ட் நம்பர், ஆதார் நம்பர், பிளட் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ், வெதர் டிஃபென்ஸ் செக்யூரிட்டி பர்சனல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன், டிஃபென்ஸ் பர்சனல், வார் விடோஸ் டிபெண்டன்ட், செக்யூரிட்டி பர்சனல், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் எஸ்ஆர்னோ டிக் பண்ணிக்கோங்க. ஆனுவல் இன்கம் கேட்டிருக்காங்க, உங்க ஆனுவல் இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அன்எம்ப்ளாயி, எம்ப்ளாய்டு, செல்ஃப் எம்ப்ளாய்டு கொடுத்திருக்காங்க. உங்க எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் எம்ப்ளாய்டு இன் கவர்மெண்ட் செக்டர், பிரைவேட் செக்டர், கோசி கவர்மெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஏதாவது இருந்துச்சுன்னா என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ் கேக்குறாங்க. அப்புறம் ஆர்பன் எஸ்ஆர்னோ டிக் பண்ணிக்கோங்க. வெதர் பர்சன் வித் டிசபிலிட்டி, அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதற்கான டீடைல் எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் எஸ்ஆர்னோ கேட்டிருக்காங்க. இயர் ஆஃப் பாசிங் SSLC எழுதிக்கோங்க. அப்புறம் இமிக்ஸ் நம்பர் கேக்குறாங்க. ஏதாவது பல்கலைக்கழகங்களில் டிகிரி முடித்தவர்களுக்கு இமிக்ஸ் நம்பர் இருக்கும். அப்படி முடித்திருந்தீங்கன்னா உங்க இமிக்ஸ் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. போஸ்ட் கிராஜுவேட் அட்மிஷனுக்காக விண்ணப்பிக்கக்கூடியவர்கள் இமிக்ஸ் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. ஆப்ஷனல் தான், இருந்தா என்டர் பண்ணிக்கோங்க, இல்லாட்டாலும் பரவாயில்ல. அப்புறம் ABC ஐடி கேட்டிருக்காங்க. உங்க ABC ஐடியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. ABC ஐடி எவ்வாறு கிரியேட் பண்ணுவது என்பதை பற்றி ஏற்கனவே நமது சேனலில் வீடியோ வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வீடியோவோட லிங்க் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். அதை பார்த்து மாணவர்கள் எவ்வாறு ABC மற்றும் DEB ஐடி கிரியேட் பண்ணுவது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகங்களில் அங்கீகரிக்கப்பட்ட கல்வியை பயில்வதற்காக மாணவர்கள் கண்டிப்பாக ABC ஐடி மற்றும் DEB ஐடி கிரியேட் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். தொலைதூர கல்வி நிறுவனங்களில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக ABC ஐடி மற்றும் DEB ஐடி உங்களது விண்ணப்ப படிவத்தில் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆகவே கண்டிப்பாக ABC ஐடி மற்றும் DEB ஐடி கிரியேட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் have you studied in TNOU அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோ டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் கேட்கறாங்க. ஸ்டூடெண்ட் நேம் as per பேங்க், அக்கவுண்ட் நம்பர், பேங்க் நேம், பிரான்ச், IFSC கோட், அக்கவுண்ட் டைப் டீடைல்ஸ் எல்லாம் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் கம்யூனிகேஷன் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. உங்க அட்ரஸை தெளிவாக பூர்த்தி பண்ணிக்கோங்க. அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸ், உங்க கம்யூனிகேஷன் அட்ரஸ் மற்றும் பெர்மனன்ட் அட்ரஸ் சேமா இருந்துச்சுன்னா இங்க இந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிக்கோங்க. அல்லது உங்க பெர்மனன்ட் அட்ரஸ் டிஃபரெண்டா இருந்துச்சுன்னா அந்த அட்ரஸை இங்க என்டர் பண்ணிக்கோங்க.
அதன் பிறகு ப்ரோக்ராம் டீடைல்ஸ் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரோக்ராம் கேட்டகரி, ப்ரோக்ராம் நேம் நீங்க செலக்ட் பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம் கோட் இங்க வந்துடும். அப்புறம் எலிஜிபிலிட்டி கொடுத்திருக்காங்க. நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு என்ன எலிஜிபிலிட்டி வேணுமோ அதை இங்க கொடுத்திருக்காங்க. அதன் பிறகு ஃபீ அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீ வரும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. டியூஷன் ஃபீஸ் ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு, செகண்ட் இயர் எவ்வளவு, போஸ்டல் சார்ஜ், அலுமினி சார்ஜ், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அந்த மாதிரி ஃபீ டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த டோட்டல் அமௌண்ட் தான் நீங்க இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணும்போது ஃபைனலா பே பண்ண வேண்டும். அப்புறம் மீடியம் கொடுத்திருக்காங்க. ஃபவுண்டேஷன் லாங்குவேஜ், ஸ்டடி சென்டர் டீடைல்ஸ் இருக்கு. உங்க ஸ்டடி சென்டர் டீடைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரீஜனல் சென்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டடி சென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ல அப்புறம் பேரண்ட் டீடைல்ஸ் கேக்குறாங்க. பேரண்ட் டீடைல்ஸ்ல ஃபாதர் நேம் இன் தமிழ், ஆக்குபேஷன், எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ், கான்டாக்ட் நம்பர், இமெயில் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. எல்லாமே பூர்த்தி பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு எஜுகேஷனல் டீடைல்ஸ், உங்களுக்கு கல்வி தகுதி விவரங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும். 10ஆம் வகுப்பு, இயர் ஆஃப் பாசிங், அப்லோட் சர்டிபிகேட், 12th மந்த் அண்ட் இயர் ஆஃப் பாசிங், உங்க சான்றிதழ் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அடுத்ததாக சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ, சிக்னேச்சர், ஆதார் கார்டு, கம்யூனிட்டி சர்டிபிகேட் போன்ற சான்றிதழ் எல்லாமே ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்புறமா இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி சப்மிட் அண்ட் ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா உங்க பேமெண்ட் கேட்வே ஓபன் ஆகும். நீங்க செலக்ட் பண்ணிருக்கக்கூடிய கோர்ஸுக்கு எவ்வளவு ஃபீ பேமெண்ட் வருதோ அதை இணையதளம் வழியாக செலுத்தி உங்க விண்ணப்பத்தை ஃபைனல் சப்மிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒன்று ஜெனரேட் ஆகும். அதை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஃபியூச்சர் ரெஃபரன்ஸாக தேவைப்படும். இவ்வாறு தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் கல்வி பயில விரும்பக்கூடிய மாணவர்கள் இவ்வாறு இணையதளம் வழியாக உங்களது விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு இமெயில் அல்லது SMS வழியாக தெரிவிப்பாங்க. கல்வி உபகரணங்கள் எல்லாமே உங்களுக்கு போஸ்டல் வழியாக அனுப்பி வைக்கப்படும். மாணவர்கள் வீட்டில் இருந்தே கல்வி பயிலலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.